வகை வகையான விறகடுப்புல செய்யப்பட்ட ஆட்டுக்கறி விருந்தோடு நடந்த எங்க அம்மா ஊர் திருவிழாக்கு நான் சென்றிருந்த காணொலி நண்பர்களே. இது திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல காவல் தெய்வ கோயில்கள் நிறைய இருந்தாலும் ஊர் அம்மன் கோயில் திருவிழாக்கள் கொஞ்சம் பிரபலமா நடக்கும். அந்த வகையில் நடக்கப்பட்ட கிராமத்து திருவிழா தான் இது. முளைப்பாறை எடுப்பது, கும்மி அடிப்பதுன்னு பெண்களுக்கு சில பங்களிப்புகள், ஆரவாரங்கள் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் நடக்கிற இந்த கச்சேரி போன்ற கலை நிகழ்ச்சிகள் கண்டுகளிக்க எனக்கு எப்பவுமே அதிக ஆர்வம் உண்டு. அதுலயும் ஊர்க்காரர்கள் செய்யும் சில குறும்புத்தனம் இன்னும் புன்னகையை தரும். இப்பெல்லாம் எல்லா நேரமும் அன்னதானம் போடும் அளவுக்கு ஊர் செல்வாக்கு பெருக அதில் சைவ பிரியாணி அடங்கும். வார இறுதி வந்தாலே வீக்கெண்டே ஒரு பண்டிகையை கொண்டாடுற பட்டணக்காரர்கள் நாம் இருக்க, கிராமத்து வாசிகளுக்கு இது போன்ற கோவில் திருவிழா, பொங்கல் போன்ற விழாக்கள் மட்டுமே ஆண்டில் அதிகம் கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வா இருக்கும். சரி, இப்ப கறி, வீட்டுக்கு தேவையான கறி எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த பொட்டல் காட்டுக்கு நடுவே யூபி வடக்கு நண்பர்கள் இறங்கி வேலை செய்வதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியம். பச்சை பசர் நெற்பயிர் வயல்களுக்கு நடுவில் அமைதியான மனநிலையோட இலைப்பார நடந்து ஒரு பக்கம் அடுப்பில் வேகும் கரிமேல் ஞாபகம் வர நேரா நம்ம மாமா ஒரு வீட்டிற்கு போக, தென்னை மரத்துக்கு அடியில் மேஜை போட்டு சுட சுட ஆட்டுக்கறி பரிமாற, ஆட்டு குடல், ஈரல், ரத்தம் கலந்த ஒரு பொரியல், மூளை பிளஸ் முட்டை பொடி மாஸ், எலும்பு இல்லாத ஆட்டுக்கறி கூட்டு, எலும்பு குழம்பு, அந்த அம்பை 16 சாதத்துடன் ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராப்பர் நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் கறி இருந்து எல்லாம் தேங்காயில ஃப்ரெஷ்ஷா பண்ணது, யோசிக்காம எதனால கேட்டு சாப்பிடுன்னு பரிமாறிய அந்த மாமாவோட அன்பை பாக்குறப்ப பல நாள் நகரத்துல பேச்சுலர் ரூம்ல கேட்பார் இல்லாத பட்டினியோட உறங்கிய அந்த இரவுகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னும் சில ஊர் அனுபவங்களோட நம்ம பெங்களூருக்கு வண்டி ஏறிய காணொலி அடுத்த வீடியோல வரும். அதோட தொடர்ந்து இணைப்புல இருங்க. நன்றி, வணக்கம்.